டுவெல்த் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டீங்க. மார்க்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்ன இன்ஜினியரிங் எடுக்கலாம், ஐடி எடுக்கலாமா, சிஎஸ் எடுக்கலாமா, இப்போ புதுசா ஏஐ வந்திருக்கு. ஏஐ எடுக்கலாமா, அந்த மாதிரி எந்த கோர்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அது போக ஆர்ட்ஸ் ஃபீல்டில் போகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா, மேக்ஸ் எடுக்கலாமா, அந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்பெல்லாம் எடுத்தால் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பீங்க. ஆர்ட்ஸ் குரூப்பில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும்னா, இன்ஜினியர்ஸை விட ஆர்ட்ஸ் சிலபஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படிக்கிறப்ப எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஆர்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி எடுத்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் இது ரெண்டும் போக மெடிக்கல் ஃபீல்ட், டாக்டர்ஸ், அந்த மாதிரி நிறையா சூஸஸ் மைண்டில் வச்சுருப்பீங்க. இது மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து கோர்சஸ் இருக்குதா, வேறு கோர்சஸே இல்லையா, இந்த 3 ஃபீல்டுக்குள்ளே தான் போகணுமா, வேறு ஃபீல்டே இல்லையா அப்படின்னு கேட்டால் நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், சிவில் இன்ஜினியர் தெரியும். உள்ள இன்டீரியர் டிசைனிங்ஸ் இப்போ எல்லாருமே வந்து ஹை லெவலுக்கு போயாச்சு. மீடியம்ங்கிறத தாண்டி இப்போ எல்லாருமே வீடு, ஹவுசிங்ஸ் எல்லாமே கட்டுறதே வந்து இன்டீரியர் டிசைனிங்ஸ். கிச்சன் பார்த்தோம்னா, கிச்சனை ஓப்பன் பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து உள்ள பாத்திரம் வைக்கிற மாதிரி நிறைய டிசைன்ஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இன்டீரியர் டிசைனிங் அதுக்கும் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கு தேவையானது நல்ல டயக்ராம் இன்ட்ரெஸ்டிங்ஸ், ட்ராயிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். ட்ராயிங் ஸ்கில்ஸ் வந்து இப்போ பென் ஸ்கெட்சில் எல்லாம் வரைஞ்சி காமிக்கணுங்கிறத தாண்டி இப்போ கம்ப்யூட்டர்ஸ்க்கு மாறியாச்சு. கம்ப்யூட்டர்ஸ் தெரிஞ்சாலே போதும். இப்போ நிறைய ஆட்டோ கேட் அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. அதில் வந்து நம்ம டயக்ராம்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே இது பண்ணி இப்போ வரைய வரலைன்னா கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி காமிக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இன்டீரியர் டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் இருக்குது. நம்ம ரூமை வந்து இப்படி டிசைன் பண்ணணும், இந்த கலர்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிற க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்குது. அது பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணாலும் பிடிச்சதை சூஸ் பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். ஸோ இன்டீரியர் டிசைனிங் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணணும், என்னென்ன ஜாப் அதில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிசைன் படிக்கிறதுக்கு 3 காலேஜ் இருக்குது. இந்த 3 காலேஜஸில் வந்து நம்ம எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிசைன் படித்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்டீரியர் டிசைனிங்ஸ்க்கு வந்து ஜாப்ஸும் சேலரி வந்து 20,000லேருந்து ஸ்டார்டிங் இருக்கும். நம்ம ஓன் க்ரியேட்டிவ் டிசைன் கம்பெனி வைக்கலாம். இட்ஸ் அ பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபார் யோர் கெரியர். நெக்ஸ்ட்டு வந்து மேரேஜ் ஹால்ஸ்க்கெல்லாம் போனோம்னா நிறைய டெக்கரேட்டிவ்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு அந்த இது கம்பெனி கொடுத்துட்டா ஃபங்க்ஷன்ஸ், காது குத்து, திருமணம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும், வளகாப்பு, கல்யாணம், காது குத்து, இப்போ எல்லார் வீட்லையும் ஃபங்க்ஷன்ஸ் வைக்காமல் இருக்கிறதில்ல. ஸோ அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வைக்கலாம். அந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம், நிறையா இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண பிடிச்சிருந்தது அப்படின்னா அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கும் கோர்சஸ் இருக்குது, அதுக்கும் வந்து காலேஜஸ் இருக்குது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இதிலெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணோம்னா இன்னும் ஃப்யூச்சர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. இதுவும் ஸ்டார்டிங் சேலரி 20,000லேருந்து இருக்கும். ஆனால் நம்ம கம்பெனி ரன் பண்ணால் நம்மளால் மோர் ஏர்ன் பண்ண முடியும். நம்மளுக்கே தெரியும் நம்ம சுற்றி எத்தனை கல்யாணம் நடக்கும் ஒரு நாளைக்கு, அந்த ஃபங்க்ஷனில் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. வெறும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, சிஎம் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்மளுக்கு கைக்கு வந்துச்சுன்னா அது கூட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ எ பெஸ்ட் ஃபீல்ட் ஃபார் யோர் கெரியர். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருமே வந்து அரசியல் அப்படியே புலி பதைங்கிற மாதிரி அரசியல் அச்சாச்சே அப்படின்னு போனவங்கெல்லாம் அரசியல் பார்க்குற மாதிரி ஒரு அப்படியே பிரம்மம் கேர் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நிறையா பேர்த்துக்கு பாலிடிக்ஸ் ரியாலிட்டிக்காகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ மீடியா அதை இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிச்சாலுமே உண்மையாலுமே நிறைய பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆர்வம் பாலிடிக்ஸ் மேலே இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. ஸோ பாலிடிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். பிஎஸ்சி பாலிடிக்ஸ், எம்எஸ்சி பாலிடிக்ஸ் படிச்சுட்டா வெறும் பாலிடிக்ஸ்குள்ளே தான் போக முடியும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ பாலிடிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து அந்த பாலிடிக்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். ஒரு கட்சிக்கு ஒரு தீம்லேருந்து எல்லாமே இப்போ எப்படி அதை வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணி பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ ஃபார் பாலிடிக்ஸ் ஆல்சோ. அதுக்கு வந்து அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, அப்புறம் இன்னும் நேஷ்னல் பிஎஸ்சி பாலிடிக்ஸ் படிக்கலாம், பிஏ லா படிக்கலாம், ஜேர்னலிசம் படிக்கலாம். இந்த 3 ஃபீல்டுமே வந்து போகிறதுக்கு பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படிக்கலாம். இது வந்து டாக்டர் அம்பேத்கர் காலேஜ்லேயும் நீங்கள் சீட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பற்றி சர்ச் பண்ணலாம் இன்னும் டீட்டெயிலாக.
நெக்ஸ்ட்டு வேறு என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எக்ஸாக்ரேட்டாக ஃபேஷன் டெக்னாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்கான கோர்ஸும் சொல்லலாம். ஜென்ஸும் படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படிக்கக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி இப்போ நம்மளோட காஸ்டியூம்ஸ், நம்ம ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னாலே காஸ்டியூம்ஸ் தான். டெய்லியுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ யூ ஹாவ் அ க்ரியேட்டிவிட்டி. எனக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப உள்ளவங்க, நான் ட்ரெஸ் பார்க்குறவன், பார்த்து பார்த்து எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் தானாக இருக்குதுன்னு அர்த்தம். அதில் கோர்ஸ் பண்ணுறப்ப யூ ஹாவ் கிரியேட் அ நியூ டிசைன். ஒரு ட்ரெஸ்ஸை நியூ டிசைன் பண்ணலாம், ஒரு பொட்டிக் வைக்கலாம். அந்த மாதிரி அதில் ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணால் இப்போ நிறைய இது இருக்குது. கோயம்புத்தூர் சைடு, சென்னை சைடு எல்லா சைடுமே அதுக்கு பொட்டிக்ஸ் இருக்குது, படிக்கிறதுக்கு இருக்குது. நம்ம படித்து நம்ம ஃபீல்டை நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜிக்கும் அகாடமியும் இன்னொன்று ஃபேஷன் டெக்னாலஜி காலேஜஸ்லேயும் வந்து சீட் ட்ரை பண்ணலாம். இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் கோ ஃபார் ஃபேஷன் டெக்னாலஜி. அந்த ஃபீல்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஃபீல்டு தான், எதுவுமே மோசம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஆர்ட்ஸு, என்ஜினியரிங்கு, மெடிக்கல் இது 3மே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் ஸோ மெனி கோர்சஸ். இந்த கோர்சஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.